இதயத்தின் ஒளியாய், உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை. அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஒரு உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதிர்த்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான் ஆர்ஜே வானதி. எந்தன் சித்திரமே நில்லடி இக்கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், இது காஞ்சனா செந்தில் நாவல்ஸ். எந்தன் சித்திரமே நில்லடி இந்த கதை பருமனாக இருக்கும் பெண் அவளை உயிருக்குயிராய் விரும்பும் காதலன். அவளின் காதலை அவள் ஏற்றுக்கொள்வாளா? பார்க்கலாம் வாங்க. சித்திரம் 22. வினோத் கோமலவல்லியிடம் தன் யோசனையை கூறியவன், ஆண்டி, நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் என்றதும் கோமலவல்லி பயத்தில் நின்று கொண்டிருந்த தன் மகளை தன் பக்கத்தில் அழைத்து அமர வைத்தவர், இங்கே பாரு வினோ, உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. அதை தொலைச்சிடாமல் பத்திரமா பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அம்மா உன் கூட கடைசி வர வரப்போகுதில்லடா. தம்பி உன்னை விரும்புகிறார் என்று கேள்விப்பட்டதும் என்னால் நம்ப முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உன்னுடைய கோபத்தை குறைச்சிட்டு நல்ல பொண்ணாக நடந்துக்கோ. முதல்ல அவங்க வீட்டில் இதுக்கு சம்மதம் சொல்லுவாங்களான்னு தெரியல. அதனால் நீ என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனநிலைக்கு வரணும், சரியா என்றவர் அவளின் தலையை வருடி கொடுத்தார். அம்மா ப்ளீஸ், இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என் வினோத் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நீங்கள் ஏன் இப்போ இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது. அப்பா மாதிரி என்னை விட்டுட்டு போயிடலான்னு பார்க்குறீங்களா? நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்கள் கூட தான் இருப்பேன், போங்க என்று அழுதவளை எப்படி சமாதானம் செய்வது என மூவரும் விழித்தனர். அடியே பைத்தியம், நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டி. உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டா அதை விட எனக்கு வேற என்ன வேணும்? அதுக்கு இப்படியெல்லாம் சொல்வீங்களா? வினோத், அம்மா எப்படி பேசுகிறாங்க பாருங்க, எனக்கு பயமாக இருக்குது என்று பாவமாக கூறினாள். வினோ, அதெல்லாம் எதுவும் நடக்காதுடா. நீ ஏன் கவலைப்படுற? நம்ம திருமணம் முடிந்ததும் அத்தையை நம்ம கூடவே அழைச்சிட்டு போயிடலாம், சரியா? ஏய் சூப்பர், இது நல்ல ஐடியாவாக இருக்கே. அம்மா ப்ளீஸ்மா, நீங்கள் எங்கள் கூட வந்துடுங்க. வினோ, அவர் தான் சொல்கிறாருன்னா உனக்கு எங்கே போகுது புத்தி? பெண்ணை கட்டி கொடுத்த இடத்துல நான் வந்து தங்குறது நல்லாவா இருக்கும்? முதல்ல அவங்க உன்னை ஏற்றுப்பாங்களான்னு பார்க்கலாம். தம்பி, நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேணாம். என் பொண்ணு நல்லா வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும் என்றார் கோமலவல்லி. ஏன் அத்தை, அவங்க ஏற்றுக்காமல் எங்கே போக போகிறாங்க? அவங்க ஏற்றுக்கலைனாலும் இந்த கல்யாணம் நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க என்றவன், என்னடா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க என்று கண்ணனை பார்த்து கேட்க, உங்களுக்காவது நான் இருக்கிறது தெரியுதே. அம்மாவும் பொண்ணும் பேசுகிற பேச்சை பாருங்கள் சார். இவங்களுக்காக நான் ஒருத்தன் இருக்கேன், அது இவங்களுக்கு ஞாபகம் இல்லை. வினோ, நீ உன் வாழ்க்கையை பாரு. அம்மாவை பார்த்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. அவங்கள பற்றி நீ கவலைப்படாத. டே, என்னடா இப்படி சொல்லிட்ட? எனக்கும் அம்மாவுக்கும் நீ தாண்டா இத்தனை வருஷமாக உறவாக இருந்த. சாரிடா என்று வினோதினியும், அதானே, என் பிள்ளை இருக்கும்போது நீ ஏண்டி கவலைப்படுற? அவன் என்னை பார்த்துப்பான். கண்ணா, உன்னை நான் மறப்பேனடா என்று கோமலவல்லியும் அவனை சமாதானம் செய்தனர். வினோத் இவர்களிடம் சொல்லிக்கொண்டு தன் வீட்டிற்கு செல்ல கண்ணன் வினோதினியை கேலி செய்தவன், வினோத் சார் உன்னை எவ்வளவு விரும்புகிறார் தெரியுமா? அவர் என்னை பொறுத்தவரை உன் வாழ்வில் வரமாய் கிடைத்த பொக்கிஷம்டா. கண்டிப்பாக உங்கள் திருமணம் நடக்கும். நீ நல்லா வாழ்ந்தா எங்களுக்கு அதை விட வேற என்ன சந்தோஷம் சொல்லு என்றவனை பார்த்தவள், சரிடா என்றவள், அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவன் ஒரு முக்கியமான விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கான். வினோத் என்னை எத்தனை வருஷமாக விரும்புகிறார் என்று இவனுக்கு நல்லாவே தெரியுமா? ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை இந்த திருட்டு பையன். கோமலவல்லி அவள் பேசியதை கேட்டு சிரித்து கொண்டவர், அவனை ஏண்டி திட்டுற? எனக்கு இப்போ ஒரு வாரம் முன் தான் இந்த விஷயம் தெரியும். கேள்விப்பட்டதும் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவன் உன் நல்லதுக்காக தான் எதையும் செய்வான், உனக்கு தெரியாதா? நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா வினோ, நான் சாப்பிட எடுத்து வைக்கிறேன் என்றார். ஆமாம், நீங்கள் உங்கள் செல்ல பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டீங்களே. டே எருமை, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன் என்றவள் தன் அறைக்கு செல்ல, அடப்போடி லூஸு, நீ வர வரைக்கும் நான் இங்கே இருந்தால் தானே? ஆண்டி நேரமாகுது, நான் கிளம்புறேன், அம்மா தேடுவாங்க என்றவன் அவனும் வீட்டிற்கு சென்றான். வினோத் தன் வீட்டிற்கு சென்றவன் அனைவரையும் அழைத்து ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றதும், என்ன முக்கியமான விஷயம் என்று தெரியலையே என அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர்.
வினோத், ரத்னவேல் இருவரும் படிகளில் இறங்கி வர வினோத் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் ரத்னவேல் யோசனையுடனும் வந்தனர். வினோத் தன் பாட்டியின் பக்கத்தில் அமர்ந்தவன், என்ன பாட்டி, எல்லாரும் நான் அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன்னு யோசிக்கிறீங்களா? அப்பா தான் உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறார் என்றான் வினோத். அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசணும் ரத்னம் என்று கேட்டார் பார்வதி. அம்மா, நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டதும் உங்கள் எல்லாருடைய ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் இதை சொல்லி தான் ஆகணும் என்று பீடிகை போட்டார் ரத்னம். என்ன ரத்னம், எதுவாக இருந்தாலும் சொல்லு, பீடிகையெல்லாம் பலமாக இருக்குது. எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் பிள்ளையும் என் பேரனும் எதை சொன்னாலும் செய்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும். சொல்லுப்பா என்றார் பார்வதி. அண்ணா, எதுக்கு இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, மணி ஆகுதில்ல, எங்களுக்கு தூக்கம் வராதா என்று சலித்து கொண்டார் லட்சுமி. அத்தை, உங்களுக்கு தூக்கம் வந்தால் தாராளமாக நீங்கள் போய் தூங்கலாம். நீங்கள் இந்த விஷயத்தை கேட்டு எதுவும் செய்ய போகிறதில்ல, கிளம்புங்க என்று வினோத் கோபமாக பேச, வினோத் அவசரப்படாதே இருப்பா என்ற ரத்னவேல், லட்சுமி, உனக்கு தூக்கம் வந்தால் போய் படுமா, யார் உன்னை வேண்டாம் என்று சொன்னா என்று முகசுளிப்புடன் கூறினார். கணேஷ், அப்பா, அத்தை அப்படி என்ன தப்பாக சொன்னாங்க? தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க. அதுக்கு எதுக்கு உங்கள் 2 பேருக்கும் இவ்வளோ கோபம் வருது? கணேஷ், பெரியவங்க பேசும்போது நீ எதுக்கு பேசுகிற? உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியாதா? உங்கள் அத்தைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதுதான் நேரமா? வாயை மூடு என்றார் கலைவாணி. ஆமாம், இந்த வீட்டில் நானும் அத்தையும் எதுவும் சொல்லிடக்கூடாது. அடங்காமல் பேசிக்கொண்டே சென்றான் கணேஷ். வினோத், கணேஷ், அவங்களுக்கு என்ன சொன்னமோ அதைத்தான் உனக்கும் சொல்கிறேன். கேட்க விருப்பம் இல்லைன்னா நீயே எழுந்து போகலாம். இங்கே உட்கார்ந்து தேவையில்லாததெல்லாம் பேசாத, புரியுதா? அண்ணா, என்ன பேசுகிறீங்க நீங்கள் என்றவனை ரத்னவேல், வாயை மூடுடா, கூட கூட பேசாதன்னு இப்போ தானே அம்மா சொன்னாங்க என்றதும் கணேஷ் அமைதியாக இருந்தான். லட்சுமி முணுமுணுக்க, பார்வதி, எல்லாம் இவ்வளோ சொல்லணும், இவ்வளோ முதல்ல இந்த வீட்டிலேருந்து அனுப்பணும் ரத்னம், அப்பொழுதுதான் இந்த வீடு உருப்படும் என்றார். அம்மா என்று கத்திய லட்சுமியை முறைத்த ரத்னவேல், அம்மா ப்ளீஸ்மா, போதும் விடுங்க. சரி, நீ சொல்ல வந்ததை சொல்லுப்பா. அம்மா, அது நம்ம நாளைக்கு நம்ம வினோத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். எது, பொண்ணு பார்க்க போகிறோமா என்று ஒருவரை மாற்றி மாற்றி எல்லோரும் பார்த்து கொள்ள, கலைவாணி உச்சக்கட்ட அதிர்ச்சியை அடைந்தவர், என்னங்க இது, நான் அவனை பெத்தவ, என்கிட்ட கூட இப்போதான் சொல்லுவீங்களா என்றதும், போச்சுடா என்ற ரத்னவேல் தலையில் கை வைத்து அமர்ந்து விட, அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு நீங்கள் தான் முக்கியம், அது உங்களுக்கு தெரியாதா? இது திடீர்னு எடுத்த முடிவு அம்மா. என்னுடைய வாழ்க்கை நல்லா அமையணும்னு சொல்லி உங்களை தவிர இந்த உலகத்தில் வேற யாரை நினைப்பாங்க சொல்லுங்கள்? அப்பா சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கம்மா என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டான் வினோத். ஆமாம் கலைவாணி, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்போம் என்று பார்வதியும் கூற, சரிங்கத்த என்றவர், பொண்ணு யாருங்க, எந்த ஊர் என்று கேட்க, இதே ஊர் தான் கலைவாணி. என்ன சொல்கிறீங்க? அவள் பேர் என்ன? அவங்க குடும்பத்தை பற்றி சொல்லுங்க. அவள் வேற யாரும் இல்லை, நம்ம வினோதினி தான், காவியாவோட ஃப்ரெண்டு என்றதும் அனைவரும் அதிர்ந்து எழுந்து நின்றுவிட, காவியா ஒரு படி மேலே போய், அப்பா என்ன பேசுகிறீங்க நீங்கள்? என்னோட அண்ணனுக்கு அவளை பெண் பார்க்க போகிறீங்களா? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் உங்களுக்கு இப்படி புத்தி போச்சு என்று வார்த்தையை விட, வினோத் அடுத்த நொடியில் தாமதிக்காமல் அவளை ஓங்கி அறைந்தான். அவளோ அதிர்ச்சியில் தாடையை பிடித்து கொண்டு நிற்க, பார்வதி, வினோத், இப்போ எதுக்கு பொம்பளை பிள்ளையை கை நீச்ச என்று அவனை கடிந்து கொண்டார். என்னை மன்னிச்சிடுங்க பாட்டி, இவள் வர வர சரியில்லை, அப்பாவை எப்படி பேசுகிறா பாருங்க என்று கொதித்தல. ரத்னவேல், அம்மா விடுங்க அம்மா, யாராவது ஒருத்தவங்க கண்டித்து தான் ஆகணும். இவள் ஒரு சில தவறு செய்கிறா, தெரிஞ்சும் நான் அமைதியாக போனது என்னோட தப்பு தான். அந்த பெண்ணை எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கா, இனியும் அப்படி இவள் பேசக்கூடாது. அவள் நம்ம வீட்டு மருமகளாக வரப்போகிறவ என்றதும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் இருக்க, காவியா, கணேஷ், லட்சுமி உச்சக்கட்ட அதிர்ச்சியில் இருந்தனர். என்னங்க, முடிவே பண்ணிட்டீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் கூட உங்கள் 2 பேருக்கும் தோணலையா என்று கலைவாணி கேட்க, என்னம்மா சொல்கிற? உனக்கு தான் அந்த பெண்ணை பிடிக்குமே. பிடிக்கும், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக என் மருமக இப்படித்தான் இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா என்று தயங்கி கொண்டே கூறினார் கலைவாணி. அப்படி சொல்லுங்க அண்ணி, இப்போ தான் நீங்கள் நான் நினைக்கிறபடி பேசுகிறீங்க. நம்ம வினோத் எங்க? அந்த செனப்பண்ணி எங்க? அவளுக்கு நம்ம வீட்டு பிள்ளை கேட்குதா?
நம்ம பிள்ளையை என்ன சொல்லி மயக்கி வச்சாலோ என்று லட்சுமி வார்த்தையில் விஷத்தை உதிர்க்க, அத்தை வாயை மூடுங்க, இனி ஒரு வார்த்தை அவளை பற்றி பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று வினோத் சத்தம் போட, சபாஸ் அப்படி சொல்லுங்க என்று குரல் கேட்க அனைவரும் அங்கே திரும்பி பார்த்தனர்.